தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல 9 ஆண்டுகளாக உதவி பேராசிரியர் நியமனங்களை மேற்கொள்வதாலையும் பேராசிரியர் பதவி உயர்வுக்கு தடை ஏற்படுவதாலையும் பல்கலைக்கழகத்துடைய கட்டமைப்பு குலைந்து வருது. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துல அதோட நிர்வாகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல 1400 பேர் உதவி பேராசிரியர் முதல் பேராசிரியர் வரையிலான நிலைகள்ல பணிபுரிகிறாங்க. பல்கலைக்கழகத்துல 2016 ஆண்டுகளுக்கு பிறகு உதவி பேராசிரியர் நியமனமே நடைபெறலன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இணை பேராசிரியர்களுக்கான பதவி உயர்வும் திட்டமிட்டு மறுக்கப்படுவதா புகார் சொல்லப்படுது. கடந்த 9 ஆண்டுகளாக புதிய நியமனங்களை மேற்கொள்ளாம மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் வகையில அரசு செயல்பட்டு வருதுன்னு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. வேளாண் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரை நியமிப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ளவே இல்லை. பல்கலைக்கழகத்துடைய கட்டமைப்பு குலைவது தெரிந்தும் தமிழக அரசு வேடிக்கை பார்க்குதுன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. முதல்வர் உடனடியாக தலையிட்டு தமிழகத்துடைய பெருமைமிக்க பல்கலைக்கழகமான வேளாண் பல்கலைக்கழகத்துடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.